Taste the Daily. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக திமுக அரசு சம்பளம் வழங்காத விவகாரத்தில் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறார் நிதி அமைச்சர். ஏதோ திமுக ஆட்சி அமைத்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்று அமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கருணாநிதி நாணய வெளியீட்டிற்கு மத்திய பாஜக அமைச்சரை அழைத்து வர தெரிந்த உங்களுக்கு 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன்? உங்களுக்கு மத்திய அரசிடம் உரிய நிதியை பெறுகின்ற நிர்வாகத்திறன் இல்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். தன்னுடைய நேரடியான கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளிக்க திராணியற்று அரசு விழாவில் பிதற்றியுள்ள ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் சுட்டிக்காட்டினால் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் வன்மத்தை கக்குவதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ள விலைவாசி உயர்வை குறைக்க எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை. 3 முறை மின் கட்டண உயர்வு, குடிநீர், தொழில் வரி, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு என அனைத்து வரிகளையும் உயர்த்தி மக்கள் மீது அதிக சுமைகளை ஸ்டாலினின் திமுக அரசு சுமத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம், மணல் கடத்தல், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு உருவானதற்கு கையாலாகாத திமுக அரசே காரணம். தமிழக மக்கள் படும் சிரமங்களை சிறிதும் கவலைப்படாமல் இவற்றையெல்லாம் திசை திருப்பும் நோக்கத்துடன் செயல்படும் மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இனியாவது நிதி நிலைமை, தேர்தல் வாக்குறுதிகள், தமிழகத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு இராணுவத்தையே கட்டமைத்து அந்நிய ஏகாதிபத்தியத்தை திக்குமுக்காடச் செய்த மாவீரர் தான் சுபாஷ் சந்திர போஸ் என்று புகழார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திமுக பிரமுகர் ஞானசேகரன் வலிப்பு வந்தது போல நாடகமாடியது அம்பலம். மருத்துவமனையில் நடைபெற்ற சோதனையில் ஞானசேகரன் முழு உடல் தகுதியுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டதற்கான எந்தவித அறிகுறியோ உடல்நல பாதிப்போ இல்லை என மருத்துவர்கள் தகவல். ஞானசேகரன் நாடகமாடியது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு மீண்டும் விசாரணையை தொடங்கியது. திமுகவின் நாடக கம்பெனியில் ஞானசேகரனும் இணைந்துவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். வழக்கை திசை திருப்பும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்கள், பெற்றோர்கள் வலியுறுத்தல். வேலூரில் மருத்துவ உபகரணங்கள் விற்பனை நிலையத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் மெத்தனால் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் ஒரு பக்கம் போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் நிலையில் தற்போது மெத்தனாலும் சிக்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்திய 2 சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல் உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் உள்ள நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அவலம். மக்கள் விரோத விடியா திமுக அரசின் ஏவல் துறை குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை மெத்தன போக்குடன் கையாளுவதால் குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து படகு மூலம் மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ ஆசிஸ் என்ற போதைப் பொருள் சிக்கியது. போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவி செய்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் உள்ளிட்ட 4 பேரிடம் தீவிர விசாரணை.
தூத்துக்குடி இனிகோ நகர் கடற்பகுதியில் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையலுக்கு பயன்படுத்தும் புளி, பட்டாசு மற்றும் மாத்திரைகள் பறிமுதல். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியிருப்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். பணியிடங்களில் பெண்களுக்கு அசௌகரியம் தரும் விரும்பத்தகாத செயலும் சொல் கூட பாலியல் துன்புறுத்தல்தான். மென்பொருள் நிறுவனத்தில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் சிபிசிஐடி. புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டு சிபிசிஐடி மனு தாக்கல். இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடிக்கு சட்டவிரோதமாக 1,40,00,000 மதிப்பிலான 23 டன் கொட்டைப்பாக்கு இறக்குமதி செய்த திமுக கவுன்சிலர் சிக்கினார். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் ஆளும் அதிகார மமதையில் நிர்வாகிகள் முதல் அனுதாபிகள் வரை குற்ற செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே பழுதாகி நின்ற திமுக அரசின் தகரடப்பா பேருந்தை போக்குவரத்து காவலர்கள் நடத்துனர் தள்ளிச் சென்ற அவலம். விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் வாங்கியதாக கூறும் புதிய பேருந்துகள் எங்கே என மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழக மின்சார வாரியம் 7,351 கோடி ரூபாய் கட்டண பாக்கியால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள அவலம். உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு துறைகள் கட்டணம் செலுத்தாததால் திணறும் தமிழக மின்சார வாரியம். தாம்பரம் அனகாபுத்தூர் பகுதியில் மாடுகளை பிடிக்க முயன்று அராஜகத்தில் ஈடுபட்ட மாநகராட்சி ஊழியர்களிடம் மாடுகளின் உரிமையாளர்கள் கடும் வாக்குவாதம். சாலையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்காத திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மாடுகளை பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குவதாக வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே வாரத்தில் 8 பேர் உண்ணி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தொடர் மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தாததே உண்ணி காய்ச்சல் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறை சார்பில் மாநில அடைவு சர்வே தேர்வை உடனே நிறுத்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் வலியுறுத்தல். OMR ஷீட்டில் கேட்கப்பட்டுள்ள ஆதார் எண்ணை 3ஆம் வகுப்பு குழந்தைகள் நினைவில் வைத்துக் கொள்வது கடினம் எனவும் பயிற்சி ஆசிரியர்கள்தான் மதிப்பிடுவார்கள் என்பதால் இத்தேர்வு தேவையற்றது எனவும் எதிர்ப்பு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் சிறுவன் மற்றும் கர்ப்பிணி உட்பட 13 பேர் மருத்துவமனையில் அனுமதி. திறனற்ற திமுக அரசு வெறிநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே மழை வெள்ளம் பாதித்த போது கண்டுகொள்ளாமல் தற்போது விடுதி திறப்பு விழாவிற்கு சென்ற விசிக எம்எல்ஏவை சொந்த கட்சியினர் ஊருக்குள் விடாமல் காரில் இருந்தபடி திருப்பி அனுப்பிய சம்பவத்தால் பரபரப்பு. மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், யாரும் குறை கூற முடியாத ஆட்சி என கனவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு கள நிலவரம் தெரியவில்லையா என மக்கள் விமர்சனம். செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ, திரும்பி போ, திரும்பி போ, செய்யூர் எம்எல்ஏ திரும்பி போ. சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடி கிராமத்தில் 100 நாள் திட்ட பணியாளர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம். இலுப்பக்குடி கிராமத்தை காரைக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டதை கண்டித்து ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே தனியார் நிலத்தில் அத்துமீறி நுழைந்து மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த இருவர் சிக்கினர். கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்பவர்கள் மீது பெயரளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானல் ஏரியிலிருந்து கடந்த 2 மாதங்களில் 6 டன்களுக்கும் அதிகமான மது பாட்டில்கள் அகற்றப்பட்ட அவலம். கொடைக்கானல் ஏரி என்ன மது பாட்டில்கள் வீசும் குப்பை தொட்டியா என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், ஸ்டாலின் அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவும் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அதிமுக உறுப்பினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக மணல் மாஃபியா கும்பல். தீய சக்தி திமுக ஆட்சியில் ஆளும் அதிகாரம் மமதையில் திமுக பிரமுகர்கள் அராஜக செயல்களில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வரும் அவலம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே இளைஞர் ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறி வருவதை மெய்ப்பிக்கும் நிகழ்வுகளால் மக்கள் அச்சம். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே மது குடிக்க பணம் கேட்டு துன்புறுத்திய இளைஞரை தாயும் காதலியும் சேர்ந்து தோசையில் பூச்சி மருந்து கொடுத்து கொலை செய்த சம்பவம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் அச்சம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 17 லட்சம் ரூபாயை இழந்த விரக்தியில் ரயில் முன்பு பாய்ந்து தீயணைப்பு வீரர் தற்கொலை. நிர்வாக திறனற்ற திமுக அரசு உயிரை கொள்ளும் ரம்மி விளையாட்டை எப்போது தடை செய்ய போகிறது என மக்கள் கேள்வி. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் காட்டாமல் விதிமீறும் வாகனங்களை கண்டறிந்து அபராதம் விதிப்பதில் மட்டும் கவனம் செலுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் திமுக அரசின் ஏவல் துறை பெயரளவுக்கு செயல்படுவது மீண்டும் நிரூபணம். திருவாரூர் அருகே வீட்டில் அருந்து தொங்கிய மின் வயரில் இருந்து மின்சாரம் தாக்கியதில் தாயும் அவரை காப்பாற்ற முயன்ற மகனும் உயிரிழந்த பரிதாபம். இருவர் உயிரிழந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட இளைஞரிடமிருந்து 10 வாகனங்கள் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் திருட்டு சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ஓடப்பள்ளியில் பட்ட பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை. விடியா திமுகவின் ஏவல் துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பகலில் கூட வீட்டை பூட்டி விட்டு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டி சாவி வைக்கும் இடத்தை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டை திறந்து 31 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த அவலம். திறனற்ற திமுக ஆட்சியில் திருட்டு கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பெட்டி கடையின் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் அடுத்தடுத்த கடைகளில் திருட முயற்சித்ததால் மக்கள் அச்சம். விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் இரவு நேரத்தில் முறையான ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் கடந்த 2 வாரங்களாக குடிநீரை விநியோகம் செய்யவில்லை என்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெய்வேலி NLC சுரங்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மக்கள் கருப்பு கொடி ஏந்தி உண்ணாவிரத போராட்டம். NLC நிறுவனம் மற்றும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம். கடலூர் மாவட்டம் புதூர் அருகே சாலை வளைவு பகுதியில் உலர வைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிர்களின் மீது ஏறிய அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் பேருந்தின் அடியில் சிக்கி பரிதாபமாக பலி. நடத்துனர் பயணிகள் 2 காயம். ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் தங்கும் அறை எனப்படும் திரவ உந்துவிசை அமைப்புடன் கூடிய க்ரூ மாட்யூல் தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. பெங்களூருவில் உள்ள சேட்டலைட் மையத்தில் ஆர்பிட்டல் மாட்யூல் ஒருங்கிணைப்பு பணிகள் விரைவில் நடைபெறும் என இஸ்ரோ தகவல்.
தெலங்கானாவில் மனைவியை கொன்று உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்த முன்னாள் ராணுவ வீரர். மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விபரீதம்.